ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளாக ஒரு வாழைத்தண்டு கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. நான் எடுத்த வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பிஞ்சாக இருக்குது. ஸோ அதில் இருக்க நார் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி வரும் பார்த்திங்களா, இந்த டைமில் இந்த மாதிரி நம்ம விரல வச்சு அந்த நாரை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து நம்ம குட்டி குட்டி சைஸாக கட் பண்ணி நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். இதை பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் வாழைத்தண்டு ஃபுல்லாமே அதில் இருக்க நார் எல்லாமே இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணலாம், இல்லைனா கட் பண்ணி தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, குச்சி வச்சு சுற்றி சுற்றி விட்டோன்னா அதில் இருக்க நாரெல்லாம் வந்துடும்னு சொல்லிட்டு. இதில் அந்தளவுக்கு நார் இல்லைன்றதுனால எப்படியும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி சிறுபருப்பு, ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு நல்லா அலசி குக்கரில் சேர்த்து நம்ம அரைஞ்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, வாழைத்தண்டு, ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நம்மளுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குக்கர் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா வாழைத்தண்டு பார்த்திங்கன்னா நல்லா வெந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இது அப்படியே நம்ம கொஞ்சமாக ஒன்று சேர எல்லாத்தையும் மசிச்சு விட்டுட்டு இதை நமக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக நம்ம அதுக்கேற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வர அளவுக்கு நல்லா அடுப்புலேயே வச்சு கொதிக்க வச்சு எடுத்துட்டிங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு ரெடி. இதுக்கு ஃபைனலாக ஒரு தாளிப்பு மட்டும் நம்ம கொடுக்கலாம். வழக்கம் போல் நம்ம சாம்பாருக்குலாம் எப்படி தாளிப்போமோ அதே தான். கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா நம்ம வாழைத்தண்டு கூட்டு ரெடி. தேங்க்யூ.